ஹாய் செல்லம், வணக்கம். திஸ் இஸ் மாஹா. வடிவொத்த முக்கோணம் வரைதல் பற்றி பார்த்துட்ருக்கோம் சாமி. கொடுக்கப்பட்ட முக்கோணம் ஏபிசியின் ஒத்த பக்கங்களின் விகிதம் 6/5 என அமையுமாறு ஒரு வடிவொத்த முக்கோணம் வரைக. அளவு காரணி 6/5 greater than 1. 5இல் 6 அல்லது 6/5ன்னு சொல்லணும் சாமி. எத்தனை சமபாகங்களாக பிரிக்கணும் அப்படின்னு சொன்னால், இதில் பகுதி மேலே இருக்கிற தொகுதி, பகுதியை விட தொகுதி பெரியதாக இருந்தால் அது தகாபின்னம். தகாபின்னம் எப்பொழுதும் ஒன்றை விட பெரியதாக தான் இருக்கும். எது வாய் திறந்திருக்கும் அதான் பெருசு. ஏன்னா 6ல் ஓர் 5 5 இருக்குது, மீதி 1 இருக்குது. அப்போ 1 விட அது பெருசுன்னு அர்த்தம். மீதி 1 இருக்கிறதால 1 விட பெருசு இல்லை. 6 5ஆல் வகுத்தா ஓர் 5 5, மீதி 1 வருது இல்லையா? ஸோ மீதி 1 வருதுனால இது என்னது, இது புள்ளி வைக்கணும். 0 போடணும், 0 சேர்த்தா புள்ளி வைக்கணும். 2 5 10ன்னு போடணும். அப்போ 1.2 என்பது ஒன்றை விட பெரியது. இதுக்கு வடிவொத்த முக்கோணம் வரைகிறதுக்கு ஃபஸ்ட்டு உதவி படம் சாமி, அப்புறமா உண்மை படம். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், உண்மை படம் வரைகிறேன், அதுக்கப்புறம் உதவி படம் போகிறோம். தகாபின்னமாக இருந்தால் படம் எங்கே போகணும்னு சொல்லிட்டு நான் வெளியே போகணும் சாமி. நல்லா கவனிச்சுக்கோங்க. தகாபின்னம் பகுதியை விட தொகுதி பெருசாக இருக்குது. இதில் பகுதியோ தொகுதியோ எந்த நம்பர் பெருசாக இருக்கோ அத்தனை சம பகுதிகளாக பிரிக்கணும். எந்த சம பகுதிகளாக பிரிக்கணும்னா, ஏதோ ஒரு அளவுக்கு நம்ம ஒரு முக்கோணம் வரைஞ்சிக்கிறோம். படம் வெளியே போகும் அப்படின்றதுனால இதை நீட்டிக்கிறேன். நான் இதையும் நீட்டிக்கிறேன். வெளியே போகணும்னு சொன்னேன் இல்லையா சாமி, அதான் விட்டுட்டு நான் படம் வரைகிறேன். ஓகே, நம்பக்குறி அப்புறமா போடுறேன். முக்கோணம் பேர் ஏபிசி. சமபகுதியில் பிரிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் சாமி, பியிலிருந்து இந்த பிசிக்கு குறுங்கோணம் வரையணும். குறுங்கோணம் அப்படிங்கிறது குறுகி இருக்கிறதா, எதை விட கம்மியாக இருக்கணும், செங்கோணம் நீட்டாக இருக்குது, அந்த செங்கோணத்தை விட குறைவாக இருந்துச்சுன்னா அதான் குறுங்கோணம். குறுங்கோணம் வரையணும். வரைஞ்சாச்சு. இந்த கதிருக்கு ஒரு பேர் இருக்குது. இந்த முடியக்கூடிய இடத்துல கரெக்டாக அம்புக்குறி போடு சாமி. எக்ஸ். பிஎக்ஸ் என்ற கதிரை தான் நம்ம சமபகுதிகளாக பிரிக்கப்படும். எத்தனை சமபகுதிகள் அப்படின்னு சொன்னால், பெருசு யாருன்னு பாருங்கள், தொகுதி. 6 சமபகுதிகளாக பிரிக்க போகிறோம். ஆனால் ஜாயின் பண்ண வேண்டியது 5 தான். ஓகே, பகுதி தான் ஜாயின் பண்ணோம். ஆனால் யார் பெருசு, 6 தான் பெருசு. 6 சமபகுதிகளாக பிரிக்க போகிறோம். நான் காம்பஸ் பாருங்கள் சாமி, ரொம்ப குட்டி இது இறுக்கி எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் லூஸ் விட்டு இப்படி எடுங்க. பியிலிருந்து நான் உங்களுக்கு ஜூம் காமிக்கிறேன். இந்த பிஎக்ஸ் என்ற கதிரை விட்டுங்க. 1 வருமானத்தில் 6, அதை விட கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன்பா. இதோட கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். ஏன்னா பிஎக்ஸ் என்ற கதிரை ரொம்ப இப்படி போடனா போயிடும் பொழுது. 1, இந்த வெட்டின இடத்துலேருந்து 2 3 4 5 6. அப்போ என்னென்னா, நீங்கள் பென்சிலில் தானே போட்டிருப்பீங்க. இதை நான் பெண்ணில் போட்டதுனால என்னால் அழிக்க முடியல. நீங்கள் நீட்டிக்கோங்க சாமி. எக்ஸ் புள்ளி, இப்போ பியிலேருந்து புறப்பட்டு போகுது. இந்த புள்ளி தான் B1. கிட்டே எழுதுங்கப்பா, ரொம்ப தூரம் போதும். B2 B3 B4 B5 B6. எந்த பாயிண்ட் பாருங்கப்பா, 5 6. அதனால் என்ன பண்ணுறேன், 5க்கு ஒரு ப்ரெஷர் கொடுத்துக்கிறேன், 6க்கு ஒரு ப்ரெஷர் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போது பகுதியில் யார் இருக்காங்கன்னு பாருங்கள். 5 தானே இருக்கிறாங்க. இந்த 5 எடுத்து இந்த பழைய புள்ளி யார், சி கூட ஜாயின் பண்ணோம் சாமி. இங்கே ஒரு ப்ரெஷர் கொடுத்துக்கோங்க. ஓகே, முடிஞ்சிச்சு. இப்போ தான் இன்னும் கொஞ்சம் விவரமாக இருக்கணும். இந்த அளவு எடுத்தோம் இல்லையா, இந்த அளவை விட கம்மி எடுத்துக்கோங்க. இங்கே வெட்டிட்டீங்க, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஓகே, கம்மி பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு வட்ட வில்லு வரைங்க. அளவை மாற்றக்கூடாது சாமி. B5ன்றதுனால அங்கேருந்து எதை ஜாயின் பண்ணிக்கிறோமோ அங்கே ஒரு வட்ட வில்லு வரைஞ்சிடணும். ஓகே, அதுக்கப்புறம் 6 இருக்கு இல்லையா, எந்த நம்பர் 5க்கு வந்தாச்சு. இப்போ 6க்கு இருக்கணும். 6லேருந்து
B5லேருந்து எப்படி முன்னோக்கி போனோமோ அதேமாரி 6லேருந்து முன்னோக்கி ஒரு வட்டவில் வரையணும். கொஞ்சம் நீட்டாகவே வரைஞ்சிக்கோங்க. ஓகே, இப்போ ரொம்ப முக்கியமானது, மற்றதெல்லாம் முக்கியம் இல்லை கேட்கக்கூடாது. இந்த அளவை கரெக்டாக எடுத்துக்க சாமி, அளக்கணும். மைனூட்டாக அளக்கணும் சாமி, பார்த்துங்க, இல்லைன்னா தப்பாக வந்துடும் படம். அளந்தாச்சு. அளந்துட்டு இந்த வெட்டணும் இல்லையா, இந்த கதிரை வெட்டணும்ல, இந்த புள்ளியிலேருந்து முன்னாடி வரைஞ்ச வெளில என்ன பண்ணணும், வெட்டணும். வெட்டியாச்சு. ஒரு ப்ரெஷர் கொடுத்துக்கோங்க அந்த ஜாயினிங்க்கு. அந்த புள்ளியை நல்லா அழுத்தி ஏற்கனவே கொடுத்து வச்சுருக்கோம். இப்போது இந்த 2 புள்ளியும் சேர்த்து ஜாயின் பண்ணி இணையாக இருக்குது B5Cக்கு இணையாக ஒரு கோடு வரையணும். வரையும்போது நல்லா பார்த்துங்கப்பா, இதை ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கேப்பு உங்களுக்கு எல்லா இடத்துலையும் இங்கேருந்து இப்போ இப்படி போனீங்கன்னா தப்பு தெரியுதுல்ல உங்களுக்கு, இந்த கேப் பெருசாக இருக்குது இதுன்னு. அதனால தான் கரெக்டாக அங்கே பார்த்துக்கோங்க. ஓகே, அப்போ இது கதிருங்க. சிலேருந்துங்க போகுது, இதுதான் C'. ஒரு ப்ரெஷர் கொடுத்துக்கிறேன். ஓகேம்மா, இப்போது சேம் ப்ராசஸ் செய்ய வேண்டியது மேலே. எங்கே சிலேருந்து இந்த கரெக்டாக அந்த காம்பஸ் வந்து கொஞ்சம் கேப் இருக்கணும் சாமி, பார்த்துக்கோங்க. ரொம்ப ஒட்டின்னு எடுத்திங்கன்னா அளவு வராது. அளவுனா அதை விட கம்மியாக இருக்கிற மாதிரி வரும். ஒரு வில்லு வரைஞ்சிடணும். அளவை மாற்றாமல் C'-லேருந்து இங்கே தான் வெட்டணும் கிடையாது, உங்களுக்கு எங்கே வேணாலும் இது பண்ணும். கொஞ்சம் நீட்டாக ஒரு வில்லு வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இதையும் அளக்கணும். அளந்தாச்சு. அளந்துட்டு இந்த வெட்டின இடத்துல இருந்து வச்சு இந்த முன்னாடி வரைஞ்ச வில்லை வெட்டணும். ஒரு ப்ரெஷர் கொடுத்துக்கோங்க. ஸ்கேலை எடுத்து ஜாயின் பண்ண போகிறோம். இந்த புள்ளி கரெக்டாக அந்த கேப் வரணுமா, அந்த பக்கம் வச்சுக்கோங்க. அந்த கேப் கரெக்டாக தெரியணும்னா இதுக்கு பேர் தான் அங்கே ஏற்குன்னா இதுனா சாமி A'. இது அம்புக்குறி போட்டுக்கோங்க, ஒரு கதிர். ஓகே, இப்போ நமக்கு தேவையான வடிவொத்த முக்கோணம் கிடச்சிச்சு. தேவையான வடிவொத்த முக்கோணம் யார் பெருசாக ஸ்டார்ட் பண்ணாங்க, புதுசு A', B, C'. இப்போது உங்களுக்கு உண்மை படம் வரைஞ்சிட்டிங்க, கண்டிப்பாக உதவி படம் வரையணும். அந்த உதவி படத்துக்கு 2 மார்க் இருக்குது. ஒரு முக்கோணம் போடுங்க. பேர் வைக்கிறதுக்காக தான் உங்களுக்கு நான் வெயிட் பண்ணது. இப்போ இங்கே முடிப்பீங்க இல்லையா, இங்கேருந்து கரெக்டாக ஒரு இது பண்ணிங்க. படம் வெளியே போகணும்னு சொல்லியாச்சுல்ல, அப்போ A' தான் வெளியே இருக்கணுங்க. பாருங்க சாமி, A', B, இது C', இது A, இது B, இது C. இந்த புள்ளி ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் உங்களுக்கு உண்மை படம் போட்டு உதவி படத்துக்கு போக சொல்லுது. ஓகே சாமி, தேங்க்யூ.